அப்பா பிள்ளையாரப்பா, நான் உன்னைத்தான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு வெற்றியை கொடுப்பா விநாயக பெருமானே. நீங்க 3 பேர் அந்த பக்கமா போயிடாதீங்க, அங்க கோலி சோடா வீசுறாங்க. அப்படியா? வாங்கடா போய் பார்க்கலாம். தேவி, நம்ம காதல் இப்படி பஸ் ஸ்டாப்லயும் பீச்லயும் நடக்க வேண்டியதானா? கல்யாணமா நடக்கவே நடக்காதா? எங்க அப்பா தான் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கலையே. ஏன்? நாளைக்கு சேலத்துல இருந்து ஒரு மாப்பிள்ளை என்ன பார்க்க வராரு. ஐயோ, அப்புறம்? அதுக்கப்புறம் என்ன, விதியேன்னு அவனை கட்டிக்கிட்டு மேற்கே போற ரயில அவனோட போக வேண்டியதுதான். அப்ப நான் கிழக்க போற ரயில ஏறிக்க வேண்டியதானா? தேவி, அத்தான், தேவி, அத்தான், தேவி, அத்தான், தேவி. ஷார்ட்கட். மிஸ்டர் சந்திரகுமார். என்ன சார்? நான் இப்ப நடிச்ச மாதிரி அழகா ஒரே டேக்ல ஓகே பண்ணணும். சமாளிச்சிருவோம் சார். பிலிம்பல எல்லாம் ஏறிட்டு இருக்கு. ஆவண்ணா, இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு என்ன கூப்பிடுங்க. பாய். யாராவே முதலாளி கூப்பிடுறாரு பாரு. ஒரு ஜூஸ் கொண்டாடா. இந்த மாதிரி கும்பல்ல சாப்பிட்டா தான் தனியா வாங்கி சாப்பிட மனசு வரல. ஆவண்ணா, ஜூஸ் வந்தாங்க அனுப்புங்க சார். தெய்வலா, புதுசா வீட்டுல வேலைக்காரி சேர்த்திருக்கியா? ஏ, அவளுக்கு போன்ல மரியாதையாக பேச தெரியலையே. நீங்க எப்ப பேசுனீங்க? நேத்து ராத்திரி 11 மணிக்கு அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் பேசணும்னு. அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, இப்ப எழுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டா. சரி தாண்டி, எழுப்புடின்னு சொன்னீங்களா? இங்க வீட்டுல வேலைக்காரி ஒண்ணும் பேசல, நான் தான் பேசினேன். பாரு. ஏன் சார் 11 மணிக்கெல்லாம் போன் பண்ணி ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? தெய்வலா, ஒரு ரசிகை எனக்கு லெட்டர் போட்டிருக்கான். பல படங்கள்ல தேவபாலாவும் நீங்களும் கணவன் மனைவியா நடிக்கிறீங்களே, ஏன் வாழ்க்கையிலேயே அப்படியே இருக்க கூடாதுன்னு. அவருக்கு இன்னைக்கே பதில் போடுங்க. என்ன? தேவி பாலா ஒண்ணு கிள்ளு கீரை இல்ல, அவளுக்குன்னு சில லட்சியங்க இருக்கு. I am 10% unfitனு போடுங்க. உண்மையிலேயே உனக்கு என் மேல அன்பு இல்லையா? அன்பு இருக்கு, பிரியம் இருக்கு, பாசம் இருக்கு. ஆனா காதல் இல்ல, அது நிச்சயமா வராது. அப்போ வாழ்நாள் பூரா நான் பிரம்மச்சாரியாவே இருக்க வேண்டியதானா? அது உங்க இஷ்டம். தெய்வலா. அம்மனிக்கண்ணே, மம்மி வாங்க. நல்ல சமயத்துல வந்து. என்னம்மா இங்க தொல்லை தாங்க முடியல. தொல்லையா? யாருமா? அடே வாங்கம்மா. பையா பையா, பாப்பாவுடைய மம்மி வந்துருக்காங்க. சரி போறா போறா. அம்மா உட்காருங்க. நீங்க நின்னா என்னால தாங்க முடியல. நாளைக்கு பாப்பாவுக்கு என்ன சீன் தெரியுமா? இத பாருங்க, நாளைக்கு ஷூட்டிங்க கேன்சல் பண்ணுங்க. என்னம்மா? நாளைக்கு பாப்பாவுக்கு பர்த்டே. அம்மா, பர்த்டே கொண்டாடி 6 மாசம் தானே ஆகுது. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தானே பர்த்டே வரும். அம்மா, அப்ப சத்தியநாராயண பூஜை வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா உண்டு. போன தடவை வெள்ளி குடம் வாங்கிட்டு வந்தீங்களே, அதே மாதிரி இந்த தடவை என்ன வாங்கிட்டு வரணும்? வெள்ளி அண்டா வாங்கிட்டு வாங்க. அண்டாவும் அது நிறைய தண்ணியும் கொண்டு குளிக்க ஒரு சொம்பு வாங்கிட்டு வரேன். நாளைக்கு நல்லா குளிக்க வாங்கிட்டு வாங்க. அப்பா கொஞ்சம் நிறுத்த மாட்டீங்களா? இங்க பாருங்க சார், நாளைக்கு என் பிறந்த நாள கொஞ்சம் சிம்பிளா கொண்டாட போறேன். நீங்க ஹீரோ சார், முக்கியமானவங்களை தான் கூப்பிட போறேன். முக்கியமானவங்கன்னு சொன்னா பாலு இருப்பாரு. அவர் இல்லாம நான் ஃபங்க்ஷன் நடத்துவேனா? என்ன பாலோ, என்ன பர்த்டேயோ. அம்மா, நாளைக்கு ஷூட்டிங்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு 5000 ரூபாய் கட்டிட்டேம்மா. முதல்ல கேன்சல் பண்ணுங்க சார். பெரிய 5000 ரூபாய். பாப்பா பர்த்டே எவ்வளவா? சரிம்மா, அப்ப 5000 ரூபாய் எள்ளுதான். யாருப்பா ப்ரொடக்ஷன் மேனேஜர்? இல்ல சார், நாளைக்கு இந்த அவுட்டோர் யூனிட் போவேனான்னு சொல்லு. அவங்க வந்து இறங்கிட்டு 1500 ரூபாய் கேட்பாங்க. மாவண்ணா, கதையை மாத்தியா? ரயில்வே ஸ்டேஷன் வேண்டாம், குதிரவண்டி ஸ்டேஷன். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். பாலு சார் போன் பண்ணாரு. வெள்ள நிவாரண நிதிக்கு 25000 ரூபாய் கொடுக்க சொன்னாரு. செக் கொண்டு வந்தீங்களா? ஐயோட கொண்டு வந்திருக்கோம். இருடி, அந்த பால் என்னடி நினைச்சிட்டு இருக்கா? நம்மள எல்லாம் ஒரு வழி பண்ணிடுவான் போல இருக்க. அன்னைக்கு அப்படிதான் அனாதை குழந்தைங்க இல்லத்துக்காக 10000 ரூபாய் புடிங்கி கொடுத்தான். அவன் அப்பா விட்டு சொத்தா போச்சு. சும்மா இருக்குமா, பாலு சார் விஷயத்துல மட்டும் தலையிடாதீங்க. வாங்க சார், வாங்க வாங்க. இவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். சொந்த ஊரு புட்டி ரெட்டி பட்டி. புட்டி ரெட்டி பப். அதெல்லாம் உங்க வாயில நுழையாதுங்க அந்த பேரு. சரி சொல்லுங்க. எக்கச்சக்கமா சொத்து இருக்குது. தஞ்சாவூர் ஜில்லாவுல 40 ஏக்கர் நஞ்ச நிலம் இருக்குது. 200 ஏக்கர்ல எஸ்டேட் இருக்குது. எக்கச்சக்கமா சொத்து இருக்குது. ஏகப்பட்ட வியாதி இருக்குது. சோறு சாப்பிடக்கூடாது, கோதுமை சோறு தான் சாப்பிடணும் டாக்டர் சொல்லிட்டாரு. அந்த துட்டை என்ன செய்யுதுன்னு புரியல. சும்மா கொடுக்க மனசு வரல. இதை என்ன செய்யலாம்னு என்கிட்ட ஐடியா கேட்டாரு. ஒரு படம் எடுங்கன்னு சொன்னேன். நல்ல ஐடியா தாங்க. தேவி பாலா கதாநாயகா நடிச்சாதான் நான் படம் எடு. 50,000 ரூபாய் பணத்தோட வந்திருக்கேன். அட்வான்ஸா வச்சுங்க. ரேட்டை உங்க வீட்டு ரூம்ல பேசிக்கிறோம். சரி, இப்ப டேட்டா மாத்திரம் சொல்லுங்க. அம்மா, அந்த பெட்டி அவர்கிட்ட கொடுங்க. கொடுங்கம்மா. சார், ரேட்டோ டேட்டோ எல்லாம் பாலு சார் கிட்ட தான் பேசுறோம். எந்த படமா இருந்தாலும் பாலு சார் கிட்ட கேட்காம நான் ஒத்துக்கிறது இல்ல. என்னம்மா பாலு சார் பாலு சார் பாலு சார்?
நல்ல வருமானம் வர நேரத்துல இப்படி ஒரு கோணல் புத்தி எல்லாம் உங்களுக்கு வந்துருமே சார். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பூனையும் எலியும் வச்சு நான் ஒரு படம் எடுக்கிறேன். பூனை உங்க வீட்டுல இருக்குது, எலி என் வீட்டுல இருக்குது. அதுக்கு ரேட்டோ டேட்டோ கவலை இல்ல. நான் இப்ப கதை சொல்றேன். உங்க வீட்டு பூனைய என் வீட்டு எலி டாவடிக்குது. ரெண்டுக்கும் ஒரு நாய்க்குட்டி பிறக்குது. ஜனங்க ஒத்துக்குவாங்களா? என்னங்க ஜெகன்மோகினி படத்துல ஆடும் பாம்பும் பேசுதுன்னாங்க, ஒத்துக்கலையா? ஒத்துக்கிட்டா தூக்கிடும். ஒத்துக்கலன்னா நாங்க தூக்கிறோம். நீங்க வாங்க, கிளைமேக்ஸ் சொல்றேன். மிஸ்டர் சத்யமூர்த்தி, இந்த செக்க பாலு சார் கையாலேயே கொடுக்க சொல்லுங்க. சரி. அதோட நாளைக்கு மறக்காம என் பிறந்த நாளுக்கு வர சொல்லுங்க. சரி. இந்தாங்க. என்ன விளையாடுற? காலையில இருந்து அதே கேட்டுக்கிட்டு பழகி போச்சு. முதல்ல இதை பிடிங்க. தேங்க்யூ. எங்க பாலு சார் இன்னும் காணோம். வரேன்னு போன் பண்ணாரு, இன்னும் வரல. இன்னுமா நின்னுட்டு இருக்கீங்க? மறுபடியும் போன் பண்ணுங்க. சரி. வாட் இஸ் திஸ் முத்தையா? டைம் ஆச்சு. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க வேண்டாமா? எங்க தேவபாலா எங்க? ஜஸ்ட் மினிட். தேவபாலா எங்க? ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன்ல. நேரமாச்சு, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கணும். தேவபாலா கூப்பிடுங்க. என்ன தம்பி பண்றது? அவளுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. பாலு வரட்டும்ங்கறா. ஓஹோ, பாலு வந்த அப்புறம் தானே? நாங்களாம் மனுஷன் இல்ல? வெரி இன்சல்டிங். கோச்சிக்காதீங்க தம்பி. சந்திரகுமார், தேவி பாலா மனசுல பாலுவுக்காக தனி இடம் ஒதுக்கி வச்சிருக்குது. அப்படி இருக்கும்போது நாம என்னதான் கலாட்டா பண்ணாலும் எதுவும் நடக்காது. பாலு வந்தாதான் கேக்கு வெட்டப்படும், உனக்கு ஒரு துண்டு கொடுக்கப்படும். வாங்க சார். வணக்கம். 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 வணக்கம் சார். தீர்க்காயுசாயிருமா? நல்லா இருக்கும். தேவபாலா, முதல்ல பெத்தவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. அதெல்லாம் நான் காத்தாலேயே பண்ணியாச்சு. காக்கா, வந்த இடத்துல கேக்க வெட்டியாச்சுன்னா ஷூட்டிங் போலாம்ல. தேவி பாலா, பாலு சார் தான் வந்துட்டார்ல, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட வேண்டியதானே? வாங்க. இங்க இருக்கிற சில பேருக்கு பாலு சார் யாருன்னு தெரியாது. சாதாரண அம்மையா இருந்தேன். தேவி பாலா ஆக்குன தெய்வமே இவர்தான். ஐயோ, என் மேல இருக்கிற மரியாதையில என்னை பத்தி கொஞ்சம் அதிகமா சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க முன்னேற்றத்துக்கு உண்மையான காரணம் இவங்க கடுமையான உழைப்பும் சாமர்த்தியமும் தான். இந்தாம ஒரு சின்ன பிரசன்டேஷன். மாஞ்சோலை கிளிதானோ தாம் தாம் ததி தக்கஜடு தாம் ததி தக்கஜடு மாந்தானோ தாம் தீம் தாம் ததி தக்கஜடு தாம் ததி தக்கஜடு தாம் ததி தக்கஜடு தாம் ததி தக்கஜடு தேத்தே ஏம்மா, மேல அந்த பொண்ணு திம்மு திம்முன்னு குதிக்கிறா. காரை எல்லாம் பேந்து விழுது. நான் எப்படி சாப்பிடுறது? பழைய கட்டடப்பா, நீதான் வந்து தள்ளி உட்காந்துட்டியா? ஆமா, இன்னும் கொஞ்ச நாள் போனா வீட மாத்திக்கலாம். நீந்தானோ வேப்பன் தோப்பு குயிலும் நீதானோ இவள் ஆவாரம் பூதானோ நடு தேர்தானோ தான் தான் தேய் தேய் நாட்டிய பேரொழி நிறுத்துமா. நீ குதிக்கிற குதில காரையெல்லாம் பேந்து விடுது. இன்னும் கொஞ்சம் போனா வீடே பேந்து விழுந்துரும். காரை பேந்து விடுதுன்னா போய் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுங்க. உங்க மாதிரி இல்ல சார், மாசம் மாசம் கரெக்டா வாடகை கொடுத்துட்டு வரோம். என் இஷ்டம், நான் குதிப்பேன். இந்தாமா, நான் வாடகை கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன். நீ வீட்டுக்காரி அதெல்லாம் கேட்கறதுக்கு இன்னொரு வாட்டி இப்படி எல்லாம் பேசுன என்ன பண்ணுவீங்க? எங்க அம்மாவை கூட்டு வந்துருவேன். கூட்டிட்டு வாங்க பாக்கலாம். நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். காரை பேந்து விடுதா அது பேந்து விடுதா. என்ன சார் மிரட்டுறீங்க? இல்ல, பெரிய சினிமா ஸ்டார் மாதிரி போஸ்ட் எல்லாம் கொடுக்குற. ஆமா, ஒரு நாள் நான் சினிமா ஸ்டார் ஆகி இதே வீட்டை விலைக்கு வாங்கி உங்களை ஓட ஓட விரட்டல
என் பேர் அம்மினி இல்ல. போடி. ஓ நீயா? ஆமாண்டி. ஆமா நீயா? உங்களை எப்படி கேட்ச் பிடிச்சிட்டேன் பாத்தியா? பெரிய கவாஸ்கர்னு நினைப்பு. நீ எல்லாம் சினிமா ஸ்டார் ஆகணும்னு நினைக்கும் போது நான் ஏன் கவாஸ்கர் ஆகக்கூடாது? என்ன சொன்னீங்க? என்னங்க தகராறு? பாருமா, நான் டான்ஸ் ஆடக்கூடாதா? கார விழுதா அது விழுதான ஒரே தகராறு பண்றாரு. அப்படிதான் ஆடுவா. அத கேட்க நீ அப்படிதான் ஆடுவாங்கற. அவ பெரிய சினிமா ஸ்டார் ஆகணும்னு நான் டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து அவளை செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். அத வந்து நீ கெடுக்கறியா? ஏயா இந்த வீட்டுக்கு நீயா வாடகை கொடுக்குற? நீயா கொடுக்குற? நாங்கதான் கொடுக்குறோம். நாங்க ஆடுவோம் பாடுவோம் என்ன வேணா செய்வோம். அத கேட்க நீ யாரியா? நீ யாரு? போய் கீழே கீழே வந்து மேல உனக்கு என்னையா பத்தி? போய் கீழே வந்துட்டு அதிக பிரச்சனை. உங்க பொண்ணே பரவாயில்ல.